நான் புதுசா கண்டுபிடிச்ச மிஷின் எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ண இப்ப போறேன். என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க தாத்தா? இது புதுசா மீன் பிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச மிஷின்ரா மடையா? ஐயா, மீன் பிடிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எந்த மீனை பிடிக்க போறீங்க தாத்தா? மீன் பிடிக்க போனா எல்லா மீன் தான் கிடைக்கும். எந்த மீன் எப்படி சொல்ல முடியும்? இதுல எப்படி தாத்தா மீன் பிடிப்பீங்க? இந்த மிஷினை கண்டுபிடிச்சதுனால என்னோட புகழ் உலக அளவுல பேசப்பட போகுது. வேணாலும் பாருங்களேன். என்ன பண்ற? மீன் ஆயிட்டானே. மீன் மாதிரி ஆயிட்டான். அப்ப பொரிச்சு சாப்பிடலாம். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் வர்றேன். ஏய், இது மீன் பிடிக்கிற மிஷின், ஆவி பிடிக்கிறது இல்ல. ஏதாவது செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. சரி சரி, நான் மீன் பிடிக்க கிளம்புறேன். ஏய் பயந்தாங்கோலி, நீ மட்டும் என் கூட வா. என்னது, நான் உங்க கூட வரவா? ஆமா ஆமா, நீயே தான். எனக்கு பயமா இருக்கு தாத்தா, நான் வரல. ஒரு பயந்தாங்கோலி மீன் பிடிக்க போறேன். பயந்துட்டு தான் வர போறேன். ஏய் நாக் நாக், நான் மீன் பிடிக்க போறேன்னு பாட்டிட்ட சொல்லிடு. சரி சரி, இப்பவே சொல்லிடுறேன். என்னமோ சொல்ல சொன்னீங்களே, என்ன அது? இப்ப அந்த ஊர்ல என்ன சீசன் நடக்குது? இப்போ வெயில் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. பாட்டி, ஒரு முக்கியமான விஷயம். நாக் நாக். நான் பேசிட்டு இருக்கேன்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஆமா, இப்ப நீ எங்க போற? நான் எங்கேயும் போகல. தாத்தா மீன் பிடிக்க போயிருக்காரு. ஆவிகளோட பழைய மரியாதையே தெரியல உன் புருஷனுக்கு. கீழே இறங்கி வந்து சொல்லக்கூடாதா? சரி நாக் நாக், அவங்க நிஜமாலுமே மீன் பிடிக்க தான் போறாங்களா? யார் அது? இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? என்ன பார்க்க யாராவது ஆணாளக வந்திருப்பா. ரொம்ப சொல்லு விடாத ஆலஸ், யாருன்னு பாக்குறேன். நானும் உன் கூடவே வரேன். நீ விரட்டி அடிச்சிருவ. இதோ வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் ஜாஸ் இருக்கிறாரா? யார் அது? ஹலோ, எப்படி இருக்கீங்க? உள்ள வாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பேசலாம். இவர் பேரு மேத்யூ. ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது, அத பத்தி ஜாஸ் கிட்ட சொல்லலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? இந்த நேரம்னு பார்த்து அவன் வீட்டுல இல்லாம போயிட்டான். அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அடடா, இன்னைக்கு அவரை பார்க்க முடியாதா? கவலைப்படாதீங்க, ஒருவேளை வேலை முடிஞ்சு சீக்கிரம் வந்தாலும் வந்துருவான். உட்காருங்க. என்ன விஷயம் நீங்க எங்க கிட்டயே சொல்லலாமே. அப்பாடா, என்ன வேலை. எஸ் கம் இன். ஹலோ ஜாஸ். லூசி, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? என்ன திடீர்னு வந்திருக்கனா? என்ன வெளிய கூட்டிட்டு போறதா சொன்னியே. ஆமா, இல்ல மறந்தே போயிட்டேன். சரி, இப்பவே நாம ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில போறோம். ஜாஸ், எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்ற. நம்ம வீட்ல இருக்க நாக் நாக் மாதிரி நீயும் நடந்துக்கற. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்குள்ள கோச்சிக்கிற. இல்ல பொய் சொல்லாத. கிளம்பும் போது மறுபடியும் போனா? ஒரே நிமிஷம், இதோ பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. சொல்லுங்க பாட்டி. ஆடுங்களா காணாம போச்சா? ஓ, மேத்யூவா? சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் உடனே இப்ப கிளம்பி வந்துடுறேன். என்ன? ஹேய், என்ன சொல்ற? திடீர்னு இந்த கேஸ் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? நான் இன்னைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு உன் கூட வெளிய வரணும்னு வந்திருக்கேன். நீ இப்படி பண்ற? நான் இங்க தான் இருக்கேன், நீ பயப்படாம இரு. நாம வீட்டுக்கு போயிடலாம். இப்பவே வீட்டுக்கு போறதா? நான் மீன் பிடிக்காம வர மாட்டேன். பாத்தியா, பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. வாடா செல்லம், வா. இந்தா, இத கூடையில போட்டு வை. சரி, போடுறேன். இங்க ஏதோ பெரிய மிருகம்லாம் இருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையா தாத்தா? அதெல்லாம் சும்மா. ஒரு காலத்துல இந்த ஏரியில என்னமோ இருந்தது, இப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை அது திடீர்னு வந்துருச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து மீன் எதுவும் பெருசா மாட்டவே மாட்டேங்குது. இந்த புடி, நாளைக்கு என்னோட மிஷின் எடுத்துட்டு வந்து மீன் பிடிக்க வேண்டியதுதான். தாத்தா, அது என்னது? பின்னாடி போகாத, நில்லு. ஜாக்கிரதை, இதோ நான் பிடிக்கிறேன். நீ தண்ணியில விழுந்துட்டா மறைஞ்சு போயிடுவ. அப்புறம் உங்க பாட்டி என்ன திட்டுவா. மேய்ச்சலுக்கு போனா ஆடு திடீர்னு காணாம போயிடுது. இன்னைக்கு 2 ஆட்டை காணோம். ஒருவேளை நீங்க தப்பா கூட எண்ணி இருக்கலாம்ல. இன்னொரு தடவை எண்ணி பாருங்க. மந்தையில எத்தனை ஆடு இருக்குன்னு எனக்கு தெரியும். பாரு வேலையே நான் சொல்லிடுவேன். இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா நடந்ததா? ஆமா, நடந்தது. அப்படியா? சொல்லுங்க. அந்த ஏரியில ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியில என்ன தெரிஞ்சது? எனக்கு எப்படி அது தெரியும்? ஆனா அங்க நிச்சயம் எந்த மனுஷனுமே இல்ல. ஏதோ பெரிய மிருகம் இருக்கு. என்ன பெரிய மிருகமா? என்ன சொல்றீங்க? மிருகம் இருக்கா? இது என்ன புது சிக்கலா இருக்கு? சரி, நான் போய் அந்த ஏரியை பாக்குறேன். அந்த ஏரியில மீன் பிடிக்க வரவங்களும் காணாம போயிடுறாங்க. அது என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் ஜாஸ். மீன் பிடிக்கிறவங்களையா? என்னாச்சு பாட்டி? உங்க தாத்தாவும் டிசாஸ்டரும் மீன் பிடிக்க போனாங்க. அப்பவே ராத்திரி போகாதீங்கன்னு சொன்ன கேக்கல. போங்க, ஜாக்கிரதை, பார்த்து. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இங்க யாருமே மீன் பிடிக்கலையே.
ஆனா ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கே. இங்க யாரையும் காணோம், எதுவுமே கண்ணுக்கு தெரியல. தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க தாத்தா? தாத்தா, நான் கூப்பிடுறது கேட்கலையா? ஹெர்குலஸ், ஹெர்குலஸ் எங்க இருக்கீங்க? தாத்தா எங்க இருக்கீங்க? ஊஹூ, எங்க இருக்கீங்க? இந்த ராத்திரி நேரத்துல தான் உன் தாத்தாக்கு மீன் பிடிக்க தோணுதா? சரியான லூசு குடும்பம். நீ அந்த குடும்பத்துக்கு வர போறவ தானே? பேட்டரி போச்சு போலக்குது. இது வேற. போனா போகத விடு. தாத்தா எங்க இருக்கீங்க? வாங்க. ஊஹூ. ஜஸ், அங்க ஏதோ போட்டு தனியா இருக்கு. வா போய் பார்க்கலாம். இது தாத்தாவோட படகாச்சே. இங்க எதுக்கு நிக்குது? இதுல மாட்டி நாம இங்க இருந்து இதை இழுத்துட்டு போயிடலாம். நான் எப்படி இங்க வந்தேன்? ஆனா எந்த இடம்னு தெரியலையே. போட் எங்க? இப்பவே தேடி பாக்குறேன். ஹெர்குலஸ், உனக்கு ரொம்ப கெட்ட நேரம்டா. போட்டை கூட காணுமே. இதுதான் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இந்த தடயம் போதாதே, என்ன பண்ண போறீங்க? தாத்தா அந்த ஆவி துணை இல்லாம வர மாட்டாரே. உன்னால அதையும் கண்டுபிடிக்க முடியலையா? அவனை நான் தேடினேன். ஒருவேளை தண்ணில விழுந்திருந்தா அவன் உருவம் மறைஞ்சு போயிருக்கும். ஜாஸ், இங்க பாரு, ஏதோ மிருகம் கீர்ன மாதிரி இருக்குல்ல. ஆமா, உங்களோட போட்லயும் இந்த மாதிரி மார்க் இருக்கா மேத்யூ? வாங்க காட்டுறேன். இங்க பாருங்க, காலடி தடமே இருக்கு. ஜஸ், இந்த காலடி தடத்தை பாத்தியா? எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னமோ இருக்குது. வாங்க, எனக்கு கிடைச்ச தடயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க. இது நல்லா பாருங்க. என்ன இது? அந்த மிருகத்தோட விரல் தடம் தான். என்ன அந்த மிருகத்தோட நகத்தடமா? என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னால வாழ்ந்ததா சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி? கடவுளே, ஹெர்குலஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. கவலைப்படாத, ஹெர்குலஸ்க்கு ஒண்ணும் ஆகாது. அழுகிறத நிறுத்து. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அது அப்படிதான் இருக்கும். நீ கவலைப்படாத. நம்ம கிறிஸ்டல் பாலை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அது கிறிஸ்டல் எங்க பால்? காணோம்? அத நான் மறந்தே போயிட்டேன். அங்க பாரு, உன் செல்ல பேராடி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். நாக் நாக், அப்படி பண்ணாத. தேங்க்ஸ் டோபி, நல்ல வேளை புடிச்சிட்ட. நீதான் சமத்த ஆவி. இப்பவே நம்ம கிறிஸ்டல் பால்ல பார்க்கலாம் வா. ஆமா, சீக்கிரம் ஹெர்குலஸ கண்டுபிடிக்கணும். ஹலோ ஜாஸ், ஒரு நிமிஷம் ஜாஸ். அப்பாடா, சொல்லு ஜாஸ். போட்டு காலியா இருந்ததா? நிஜமாவா? கொஞ்சம் நல்லா தேடி பாரு, நானும் பாக்குறேன். போட்ல ஹெர்குலஸ் இல்லையா? போட்ல ஹெர்குலஸ் இல்லைங்கிறதுனால அவர் உயிரோட திரும்பி வர மாட்டார் நினைக்காத. அவர் மீன் மாதிரி நீந்தி வந்துருவாரு. கவலைப்படாத, அவர் நல்லா தான் இருப்பாரு. நம்ம சீக்கிரம் ஏதாவது செய்யணும் அலஸ். 100 வருஷத்துக்கு முன்னால யாரோ வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவன் தான் இப்ப மிருகமா ஆயிட்டான். என்ன மிருகமா? அடடா, அத நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதை யாராலும் அழிக்க முடியாது. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எங்க தாத்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அது என்னது ஜஸ்? இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். டேய் பைனாங்குலி, ஜாஸ், நீயா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜஸ், அதுல என்ன இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஏதோ தண்ணி சிந்தி இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, யாருகிட்டயே நீங்க பேசுன மாதிரி இருந்தது. நீங்க வேற ஏதோ தடையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை காட்டுங்க வாங்க. கூட ஏதோ பாக்கணும்னு சொன்னேன்ல, தாத்தா கூட போ. ஆமா, நான் அதை மறந்துட்டேன். வாங்க போலாம். வாங்க. என்னாச்சு பைந்தாங்கோலி? நம்ம தாத்தா எங்க போயிட்டாரு? ஆபத்து ஆபத்து ஆபத்து. இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ பயத்துல ஏதோ உளர்ற. நடந்தது என்னங்கறத மட்டும் தெளிவா சொல்லு. அது நானும் தாத்தாவை மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோமா. அப்ப திடீர்னு வந்து ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு காட்டுதான் வருது. சரி, நீ அந்த மிருகத்தை பாத்தியா இல்லையா சொல்லு. பார்த்தேன். அப்ப தாத்தா என்ன ஆனாரு? எனக்கு தெரியல, நான் வழக்கம் போல ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். இவன் சொல்றத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாஸ், இங்க வா. இதோ வந்துட்டேன். தாத்தா எதை கண்டுபிடிச்சிருக்காரு, எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கணும். இதை எதுக்கு பயன்படுத்த போறேன்னு தெரியலையே. பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு? உன் தாத்தா ரொம்ப திறமையானவரு, புத்திசாலியும் கூட. சீக்கிரம் அலஸ், தயவு செஞ்சு சொல்லு. உனக்கு அந்த மிருகத்தை பத்தி என்னென்ன விஷயம் தெரியும்? அவன் அரக்கனா இருந்து நிறைய பாவங்கள் பண்ணதுனால முதல்ல மாதிரி பெரிய மிருகம் ஆயிட்டான். சொல்ல போனா அவன் கடவுளே எதிர்த்து போராடுற அளவுக்கு பலசாலி ஆயிட்டான். அவன் கர்வத்தால மக்களையும் மிருகங்களையும் அழிச்சான். ஒரு நாள் வானம் 2ஆ பிளந்தது. அப்ப கடவுள் தோன்றி உன் அக்கிரமத்துக்கெல்லாம் நீ சிலையா போன்னு சாபம் விட்டுட்டாரு. அவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா அவன்?
அப்ப ஹெர்குலஸ் என்ன பண்ணிருப்பான்? அது எதால செஞ்சிருக்கும் பாட்டி? கல்லால தான் சிலைய பண்ணுவாங்க, சும்மா இரு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால நடந்தது? இதெல்லாம் நடந்து பல காலம் ஆச்சு. ஆனா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பாத்தியா? எனக்கு ஞாபக சக்தி அதிகம். நான் எதையுமே மறக்க மாட்டேன். இந்த செவுத்துக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கிறேன். பறவைக்கு நீச்சல் அடிக்க தெரியாத. பறவை வந்திருக்குன்னா ஏதோ ஒரு வழி இருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம். அந்த மிருகம் வர்றதுக்குள்ள அந்த வழியை கண்டுபிடிச்சாகணும். ஆஹா, வந்துருச்சு. முடிஞ்சுக்கிட வேண்டியதுதான். இந்த மிருகத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியலையே, பயமா இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாப்போம். இந்த ஏரியில ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் தெரியல. நாம 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். எப்படியும் நாம அதை கண்டுபிடிச்சிருவோம். அது நம்மள கொன்னுடுமா? சரி பார்க்கலாம். பாத்து என் மேல போட்றாத. நான் தேடுற புக்கு கிடைக்கலையே. மெதுவா போடு. இங்க இருக்கு. சீக்கிரம் எடு பார்க்கலாம். நீ சொன்ன அந்த அரக்கனை பத்தி இதுல போட்டிருக்கு. ஆனா அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இதுல போட்டிருக்கே. அதுக்கு வேற வழி இல்லையோ? இவன் நிறைய கொடுமைகளை வேற செஞ்சிருக்கான். இந்த சாபத்தை எப்படி நீக்கணும்னு போட்டிருக்கா? இவனை பத்தி என்னென்னமோ விஷயங்கள்லாம் போட்டிருக்கே தவிர அவன் சாபத்தை எப்படி நீக்கிறதுன்னு ஒண்ணும் போடலையே. இவனுடைய கொடுமைகளை மட்டும்தான் இதுல போட்டிருக்கு. இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க. நான் இந்த விஷயத்தை கூட கேள்விப்பட்டிருக்கேன். இவன் ஏதோ பசங்களை எல்லாம் கடத்திட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இப்ப தேவையில்லாத விஷயம் ஆலஸ். நமக்கு அந்த அரக்கனை எப்படி அழிக்கணும்ன்ற வழிதான் தெரியணும். அவன் இளவரசனா இருந்து இவ்ளோ பெரிய அரக்கனா மாறி இருக்கான். இது ரொம்ப கொடுமையான விஷயமாச்சு. இந்த சாபத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இருக்கலாம், ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு சந்தேகமே இல்ல ஆலஸ். நிச்சயமா என்னோட ஹெர்குலஸ் அந்த அரக்கன் கிட்ட தான் மாட்டி இருக்கணும். நாம வேணா அந்த ஏரிக்கு போய் அங்க அவனை அழிக்கிறதுக்கு தடயம் கிடைக்குமான்னு பாப்போமா? அது எங்க இருக்கு? இந்த ஊருக்கு கடைசியில இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கு. சரி வா போலாம், வா போலாம். எங்க போறது? நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை முதல்ல ஜாஸ் கிட்ட சொல்லணும். அங்க பாரு, ஏதோ கட்டடம் மாதிரி தெரியுது. அந்த பக்கம் போ, ஏதோ இருக்கு. இப்படி போறது எனக்கு என்னமோ நல்லதா படல. எவ்வளவு அழகான கட்டடம். பிரமாதம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்கு. இது பல 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள சர்ச்சா தான் இருக்கணும். ஜஸ், நான் ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்தேன். நான் எதையும் பார்க்கலையே. அது ரொம்ப வேகமா மூவ் ஆகுது. அது முகத்தை பார்க்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா. அங்க ஒரு சிலை இருக்கு, அத பாரு. ஆமா, ஆனா அந்த சிலை ஏதோ உடைஞ்ச மாதிரி தெரியுது இல்ல? ஆனா அதுல இருந்து ஏதோ வெளிச்சம் வருது. அது ஒரு மிருகத்தோட சிலை, அதுல இருந்து தான் வெளிச்சம் வருது. ஒருவேளை அந்த மிருகம் தான் இங்க திரும்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளால தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமா இங்க ஏதோ நடந்திருக்கணும். என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு பீதியா இருக்கு. பயப்படாம தைரியமா இரு, நாங்க இருக்கோம் இல்ல? இதுல எதையுமே கண்டுபிடிக்க முடியல. என்கிட்ட காட்டு. 100 வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு கிராமம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால கிராமம் ஏரிக்குள்ள முழுகி இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கோட்டை இருக்கணும். ஹேய், நிச்சயமா நாம எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிரலாம். எந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்குது, எங்க போறதுனே தெரியல. இந்த இடத்த பார்த்தா சூனியக்காரியான எனக்கே ரொம்ப பயமா இருக்கே. இத பாருங்க பசங்களா, சீக்கிரமா வழிய கண்டுபிடிங்க. சும்மா விளையாடிட்டு நிக்காதீங்க, நேரம் இல்ல. நீ என்ன தேடிக்கிட்டு போற? தெரியாத மாதிரி கேக்குற. ஹெர்குலஸ் தான். ஜாஸ் நம்ம தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டு வர. நிச்சயமா ஜஸ் அந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் வருவாரு. நீ கவலைப்படாத. நீ என்ன ஏமாத்துற. நான் நிச்சயமா தான் சொல்றேன். இது என்னது? தாத்தாவோட தூண்டில் இது எப்படி இங்க வந்துச்சு? ஏதோ ஒரு வழி தெரியுது, வெளியில வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதோ படிக்கட்டு தெரியுது. என்ன சொல்ற? அடடா, அந்த மிருகம் ஜாஸ் பின்னாடியே துரத்திட்டு போகுது. அவனுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும். லூசி, என்ன தனியா விட்டுட்டு போக போறியா? இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே.
இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஆனா தாத்தா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஆ, என்னது இது? ஏதோ காலடி தடம், வேற எதுவும் இல்ல. ஆ, 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 எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு குழுவும் கிடைக்கல. இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஹெர்குலஸ பத்தி ஒரு தடயமும் கிடைக்கல. எதையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன செய்யறது? சரி, கிறிஸ்டல் பால வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். சரியா சொன்ன. இப்ப என்னோட நம்பிக்கை இது மட்டும்தான். ஹெர்குலஸ கண்டுபிடிக்க வேண்டியது இனிமே உன் வேலைதான். அண்டா காக்க சம்மா புக்கா ஹுக்கும். உடனே அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு காட்டு, சீக்கிரம். இது என்ன கொடுமை? அங்க பாரு, அந்த மிருகம். ஜாஸுக்கு ஆபத்து. அவனை எப்படியாவது காப்பாத்தணும், சீக்கிரம் வாங்க. அவன் அந்த குகையில தானே இருக்கான். அவனை கண்டுபிடிச்சா மேட்டர் ஓவர். அதுக்குள்ள போற வழி எங்கன்னு தேடணும். இப்ப நம்ம யார தேடுறோம்? இந்த படிக்கட்டு கீழே தான் போகுது. சரி 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 போலாம். பாட்டி, இந்த பக்கமும் படிக்கட்டு இருக்கு. இத புடி. நாக் நாக், நீ பெரிய புத்திசாலி. உனக்கு இன்னும் நல்ல காலம் தான்டா. அதனாலதான் அந்த மிருகத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்ட. உனக்கு இவ்வளவு பெரிய ஐடியா எங்க இருந்துடா வருது? உண்மையிலேயே நீ ரொம்ப பிரில்லியன்ட்ற. சீக்கிரம் போய்கிட்டே இரு. பாத்தியா, இந்த இடம் இதோட முடிஞ்சது. நான் சொன்னேன்ல, இந்த செவுத்துல ஏதோ எழுதி இருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு வழி இருக்கு. ஆனா நம்ம அதுல பூந்து போக முடியாதே. என்னால போக முடியும், நான் போறேன். நீங்க 2 பேரும் என் கூட வந்தது எவ்வளவு உதவியா இருக்கு. ஏய் டோபி, நாக் நாக், எதுக்கு நீங்க வந்தீங்க? நாங்க உங்களை தேடிதான் வந்தோம் தாத்தா. பாட்டி இந்த செவத்துக்கு பின்னாலதான் நிக்கிறாங்க. ஓ அப்படியா? அவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம். ஹெர்குலஸ், எப்படி இருக்கீங்க? லூசி, நீ எதுக்காக வந்த? ஜாஸ், காப்பாத்து. நான் நல்லா இருக்கேன். சரி, ஜாஸ் எங்க இருக்கான்னு பாத்தியா? நான் அவளை கிறிஸ்டல் பால்ல தான் பார்த்தேன். அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். என்னாச்சு தாத்தா? அந்த மிருகம் ஜாஸ புடிச்சிடுச்சு. கவலைப்படாதீங்க, வா நாம போய் காப்பாத்தலாம். ஜாஸ காப்பாத்த ஒரு வழிதான் இருக்கு. என்னது? அந்த மிருகத்தை எப்படியாவது நம்ம அழிச்சாகணும். இது நல்ல ஐடியா தான். எப்படி நம்மளால செய்ய முடியும்? என்னால முடியாது, ஆனா நீ மந்திரவாதி, உன்னால முடியும். சீக்கிரம் தப்பிச்சு போ. என்னால முடியல. இதோ நாங்க வந்துட்டோம். சீக்கிரம் வந்துரு. இங்க பாரு, அதை அழிக்கிற வழி இதுதான். ஆனா இந்த எழுத்து எல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்னால எதையும் படிக்க முடியல. உனக்கு ஏதாவது புரியுதா? சொல்லு. உனக்கு தான் இந்த பாஷை தெரியுமே, படி. மனுஷங்க கண்ணுல எப்ப அவன் தெரியறானோ அப்ப அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பம்னு தெரியுது. நெருப்பால தான் அவனுக்கு அழிவு வரப்போகுது. நெருப்பால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். வேற எந்த சக்தியும் அவனை அழிக்க முடியாது. நெருப்பால உருவானவனுக்கு நெருப்பால தான் அழிவு வரப்போகுது. நிச்சயமா அவன் அழிஞ்சே தீருவான். ஏய், நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. ஜஸ், அங்க பாரு, அந்த மிருகம். நெருப்பு தேவனே, அவனை அழித்து விடு. மக்கள் இனிமேலாவது நிம்மதியாக வாழட்டும். இப்ப கிறிஸ்டல்ல என்ன நடக்குதுன்னு பாரு. லூசி, அந்த மிருகம் மறைஞ்சிருச்சு. நான் ஏதோ மேத்யூஸுக்கு உதவி செய்ய தான் அங்க போனேன். ஆனா எவ்வளவு பெரிய ரிஸ்கான காரியங்களை இறங்கி இருக்கு தெரியுமா? ஆலிஸ், என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப திறமைசாலிதான். எனக்கு தெரியும், ஆனா நீங்க தான் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. அங்க என்ன நடந்தது சொல்லுங்க. மீச வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வளரல. நீங்க அங்க போகாம இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதனால கடவுள் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த சாபம் நீங்க அவன் நல்லா இருக்கான். இனிமே ஏரியில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் மீன் பிடிக்க போய் ஒரு மீனை கூட கொண்டு வரலையே. நீங்க கவலைப்படாதீங்க. டிசாஸ்டர் தான் இருக்கானே, அவன் எடுத்துட்டு வருவான். அவனை நான் மறந்துட்டேனே. அவனுக்கு என்னாச்சு? என்ன பண்ண? பாட்டி, நான் உன்னை அந்த கப்பலுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன? நீ ஏன் இப்படி பண்ண? டிசாஸ்டர் எங்க